வணக்கம். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நவம்பர் மாதம் முழுவதுமே சினிமாவும் தமிழகமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இந்த சினிமா சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்கள் என்னென்ன, சினிமாவில் வேலை செய்கிற பெண்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, சினிமாவும் அரசியலும் பிணைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம், இது குறித்தெல்லாம் ரொம்ப விரிவாகவே இந்த கடந்த வாரங்களை நம்ம பேசிட்டு வந்தோம். இந்த வாரம் நம்ம சினிமா துறையில் கொண்டு வரப்பட வேண்டிய ரெகுலேஷன்ஸ், சினிமா எந்தெந்த துறையில் மேம்பாடு அடையணும், இது குறித்து ரொம்ப விரிவாகவே இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். சினிமா துறையில் கொண்டு வரப்பட வேண்டிய ரெகுலேஷன்ஸ், அதில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மேம்பாடுகள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுறதுக்காக நம்மகிட்ட இயக்குனர் செல்வமணி இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய பல வருஷங்கள் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க இந்த சினிமா துறையில். நிறைய படங்களை வந்து ரொம்ப அற்புதமாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பாகவே எல்லா தமிழர்களும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு சினிமாவை வந்து எவ்ரிடே லைஃப்லேயே அவங்க பயன்படுத்துகிற ஒரு விஷயமாக மாறிட்டு வரதை பார்க்க முடியுது. சினிமாக்காரங்களை கேட்குறப்போ நிஜ கதைகளை நாங்கள் படமாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, சினிமாவில் இருக்கிறனால தாங்க சமூகத்தில் இதெல்லாம் நடக்குது, நிறைய வன்முறை இதெல்லாம் வர்றதுக்கு சினிமா காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஒரு இயக்குனராக இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இயக்குனராக முதல்ல வந்து 7X நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். இயக்குனராக நான் ரெண்டுத்துமே வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயுமே உண்மை இருக்குது. சினிமாங்கிறது வந்து சமூகத்திலேருந்து வந்த ஒரு பொருள் தான். சினிமா வந்து எங்கேயும் வானத்திலேருந்து வரல. அப்போ சமூகத்திலேருந்து வரும்போது சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை திரைப்படமாக வர்றது உண்டு திரைப்படத்துறையில். அதுபோல் வந்து திரைப்படத்துறையில் வர படங்களை பார்த்து சமூகம் வந்து நல்லதும் எடுத்துக்கிறது உண்டு, கெட்டதும் எடுத்துக்கிறது உண்டு. அதனால் இதை வந்து யாரும் குற்றம் சாட்ட முடியாது. சமூகத்தில் இல்லாத எதுவும் சினிமாவில் வராது. எதையும் யோசிக்காமல் சினிமாங்கிறது வந்து இப்போ அதிகபட்சம் இப்போ வந்து அடுத்த வருஷம் வந்தால் தமிழ் சினிமாவோட 100ஆண்டு வருது. ஒரு 100 வருஷம்தான் சினிமா தமிழ் திரைப்படம் தொடங்கி ஆயிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி வன்முறையே இல்லையா? இதுக்கு முன்னாடி எந்த நல்லதுமே எல்லாமே நல்லதாக இல்லை, அது அதிகரிக்கிறதுக்கு சினிமா காரணன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. ஓகே. அப்போ அது ஒரு சென்சஸ் தான் எடுக்கணும். ஏன்னா 1916க்கு அப்புறம் வந்து வன்முறை அதிகரிச்சிருக்கா? அதுக்கு முன்னாடி தான் மனிதர்கள் வந்து காட்டு மிராண்டிகளாக இருந்திருக்காங்க. மனிதர்களை பார்க்காம வந்து போர் இல்லை வந்து ஒருத்தர் வந்து ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லை போகும்போது அழிக்கிறது, இது மாதிரியான கொடூரமான சம்பவங்கள்லாம் வந்து அதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஏறக்குறைய இந்த 100 ஆண்டுகளில் வந்து மனித சமூகம் ஒரு மேம்பாடு அடைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. அதுக்கு தமிழ் திரைப்படம் இல்லை, திரைப்படமும் கூட ஒரு காரணம் தான். திரைப்படத்துறையால் கொஞ்சம் சில சீர்கேடுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது திரைப்படம் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. மக்களுக்கு அதுதான் வந்து அவர் மக்கள்லேருந்து மக்களாக வாழறதுக்கு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய இது. அது சந்தோஷத்தை கொடுக்குது. முதல்ல சில நேரங்களில் கல்வியை கொடுக்குது, சில நேரங்களில் தீய விஷயங்களை காமிக்குது. நம்ம வீடு இருக்குது, வீட்டில் வந்து ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, அங்கே கூட டாய்லெட்டும் இருக்குது. டாய்லெட் இருக்குன்னு வந்து நம்ம எல்லா கழிவுகளும் வெளியேறதுக்கு வந்து எப்படி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வழி இருக்கோ, அதுபோல் திரைப்படங்கள் கூட மனிதனோட வக்கரத்தை கொஞ்சம் வெளியேற்றத்துக்கு ஒரு வழிப்படையாக இருக்கும். அதை வெளியேற்றத்துக்கான ஒரு காரணமாக தான் வச்சுக்கணுமே தவிர அதில் இருக்குது அதனால் நான் பண்ணணும் வந்து அதை வந்து ஒரு இதுவாக சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் நிறைய மக்கள்கிட்ட இது குறித்து கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருந்தோம். அவங்களோட கருத்துக்களை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். மக்கள் சினிமாவில் என்னென்ன விதங்கள் மேம்படணும் அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். சினிமா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கமர்ஷியலிசம் தான் நிறைய இருக்குது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி சினிமா எதுவுமே வரதில்லை. மேக்ஸிமம் சினிமா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சினிமா இப்போல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிட்டு வரதுனால கொஞ்சம் நல்ல சினிமாக்களும் வருது. அந்த நாளில் எல்லாம் படம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்ல பெரியவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் கூட குடும்பமாக இருந்து பார்த்த படம் எல்லாம் இருக்குது. இப்போல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியறது இல்லையே. பார்த்துச்சுனாக்கா எழுந்து ஓட வேண்டியதாக இருக்குது. பசங்களை மட்டும்தான் பார்க்க முடியும், அப்பா அம்மா எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம குடும்ப படமாக தேடி போனோம், தனியாக பார்க்கணுன்னு. அதெல்லாம் யார் போவாங்க? இப்போ ஏதோ ஒரு காமெடி, வடிவேலு காமெடினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன், சோறு கூட ஆக்க மாட்டேன். ரொம்ப கெட்ட படங்க தான், ஒரு நல்ல படமே கிடையாது. 4 பேர் பார்க்குற மாதிரியே படம் கிடையாது. அது குடும்பத்து படமே கிடையாது. ஒரு 4 குடும்பத்தோட ஃபேமிலியோட போய் பார்த்தா அந்த படம் பெஸ்ட். ஜெமினி படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அது படம். இப்போ அந்த பாட்டை இப்போ கூட கேளுங்க, அது நினைக்க முடியாத பாட்டு. அந்த பாட்டை மறக்க முடியாது. இப்போ வரான் டூன்றான், ஒன்றுமே புரிய மாட்டேது. என்னென்னு கேட்டால் இசை மட்டும் தான் காதில் கேட்குது, பாட்டே கேட்க மாட்டேன். சினிமாவில் வந்து ஜாஸ்தி ஹீரோயிஸ் தான் இருக்குது, ரியலிசம் எதுவும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் எல்லாமே வந்து
மணி ஓரியன்டாக ஆகிடுச்சுனால. ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஹீரோயிசம் பேஸ்ட் ஆன் த ரசிகர்களோட இதை பொறுத்து ஆடியன்ஸை பேஸ் பண்ணி தான் படங்கள்லாம் வருது. நான் ரியலிசம் எதுவும் பார்க்கல. ஒரு சில படங்கள் லைக் காக்கா முட்டாய் அந்த மாதிரி படம் மட்டும் ஓகே ஏதோ சம் மெசேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயிஸ் தான். சினிமாவில் வந்து எல்லா சினிமாவும் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஒரு சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அதனால் ஃபேமிலியாக போய் பார்க்க முடியல. இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாம் எங்கள் அப்பாலாம் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் இட்டு போய் பார்க்கணுன்னா ஒரு நல்ல ஃபேமிலியாக ஒரு சினிமா வந்தால் தான் நல்லாயிருக்கும். வழக்கமாக நடக்கிறது தான் சினிமாவில் காட்டுறாங்க. புதுசாக ஒன்றும் இல்லாத ஒன்றெல்லாம் காட்டுறது கிடையாது. வழக்கமாக என்னென்ன நடக்குதோ, பசங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு கஷ்டப்படுறாங்க ஒரு ஆளும், அதை பற்றி தான் சினிமாவில் காட்டுறாங்க. ரியலிசம் இல்லை சார், மேக்ஸிமம் எல்லாம் அன்ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஒரு ஹீரோ ஒரு 100 பேர் அடிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் இல்லை. சும்மா ஏதோ எடுக்கிறாங்க, கமர்ஷியலாக எடுக்கிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, அதுதான். பட் ஒரு சில படங்கள் ரியலிஸ்டாகவும் இருக்குது, ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. நல்ல சினிமாக்கள் நல்ல ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி, இந்த மாயாடி குடும்பத்தார் வந்தது, இந்த முத்துக்கு முத்தாக வந்தது, அந்தமாரி படம்லாம் வந்ததுன்னா நல்லா பார்க்கலாம். உட்காந்து ஃபேமிலியோடு இட்டுன்னு போய் பார்க்கலாம், அழகாக இருக்கலாம். அழகாக பார்த்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கலாம். இப்போ எங்கெங்க வருதுப்பா சினிமா? குடும்பத்தில் பார்க்குற போல சினிமா கிடையாது இப்போது. அப்போ பார்த்த படங்கள்லாம் நல்ல படங்க, இப்போ பார்க்குற படங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குடும்பமாக அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே சேர்ந்து உட்காந்துருந்தேன். நம்ம சிவாஜி படம் இல்லையா, எம்ஜிஆர் படம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் படம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பாட்டுக்கே 1 லட்சம் ரூபா கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி கருத்துக்கள் வந்துச்சு அப்போ. இப்போ ஏது? இப்போ கருத்தே கிடையாது, ஒன்றுமே கிடையாது அதில். இந்த நிறைய மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறத பார்க்குறப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது குடும்பத்தோடு இப்போ போய் சினிமா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் வந்து கேமராவை கொண்டு போயிட்டு படம் பார்க்காதவங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது? படம் பார்க்க இல்லை அவங்கள நிறைய பேர் காக்கா முட்டை படம்லாம் பார்த்ததா சொல்றாங்க. அதில் ஒருத்தர் தான் சொல்கிறாரு படம் நான் வந்து அவங்க சொல்கிற எந்த கருத்தையும் மறுக்கலை, உண்மைதான். ஆனால் நான் இப்போ அவர் சொன்னார் ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு முத்தாக படம்னா அது வரலன்னு. பாவம் அந்த படம் எடுத்த டைரக்டர் வந்து செத்தே போயிட்டார். நல்ல படங்களை எடுக்கிற படைப்பாளிகள் வந்து இங்கே காணாமல் போயிடுறாங்க. இப்போ இவங்களாம் ரோட்டில் இருந்துட்டு நல்ல படம் கொடுங்க நல்ல படம் கொடுங்கன்னா, நல்ல படம் கொடுக்குற இயக்குநர்களை நீங்கள் வந்து இல்லை படைப்பாளிகளை நீங்கள் அந்த திரைப்படங்களை நீங்கள் ஆதரிச்சா தானே அடுத்த மாதிரி படம் கொடுக்க முடியும். இப்போ இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியில் படம் பார்க்குறாங்க, இல்லை திருட்டு விசிட்டில் படம் பார்க்குறாங்க. இவங்களை நல்ல படம் எடுத்து விசிட்டில் படம் பார்க்க நான் கொடுக்குறதா? இப்போ இன்னொரு பையன் சொன்னான் பாருங்கள், சமூகத்தில் இருக்கிறதான் காமிக்கிறாங்கன்னு. அவன் தான் இப்போ ஆடியன்ஸு. இப்போது நான் இப்போ எடுக்கிற படங்கள் கூட வந்து யாரும் நல்லதாக தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த மார்க்கெட் இருக்குது, யார் ஆடியன்ஸு, அவங்களும் தான் படம் காமிக்கணும். இப்போ படம் பார்க்க வரவங்க எல்லாம் அந்த சின்ன பையன் இருக்காங்கல்ல, அந்த ரேஞ்சில் தான், அதாவது 18 இல்லை 15லேருந்து 30 வயசு அதிகபட்சம் இவங்க தான் வந்து திரைப்படங்களை பார்க்க வராங்க. அவங்களுக்கு திரைப்படங்களை அப்பா அம்மா அதெல்லாம் பார்த்தா அவன் எழுந்து போயிடுவான். அவன் படம் பார்க்க வரதில்லை, ஒரு படமும் அது மாதிரி ஓடாது. அவனுக்கு வந்து ஒரு மிஸ்மரைஸ் பண்ணி வந்து இல்லைன்னா அந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், நான் வடிவேல் காமெடி பார்ப்பேன், விவேக் காமெடி பார்ப்பேன், இது மாதிரி காமெடி ஓரியன்டேட் படம், இல்லை வந்து ஹாரர் ஃபிலிம்ஸு, ரியலிஸ்டிக் இல்லாத குடும்பம். அவங்க தான் நாங்கள் வீட்டில் அழுதுகிட்டே இருக்குமே, இங்கே வேறு ஏன் அழணும்னு தான் அவன் நினைக்கிறான். அப்போ அவனுக்கு உண்டான படங்களை தான் இவங்க தயாரிக்கிறாங்க. அது நான் சரியான விஷயம் நான் சொல்லலை. ஆனால் இப்போ இவங்க நல்ல படங்களை ஆதரிச்சாங்க. இந்த படங்கள்லாம் கொஞ்சம் நல்ல காக்கா முட்டை இடுவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டதுன்னு வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? காக்கா முட்டைங்கிறது வந்து ஒரு தனுஷுங்கிற ஒரு மாபெரும் வந்து திரைப்பட வலுவுள்ள ஒரு ஆளாக தான் படம் எடுத்துருக்க முடியும். அதுபோல் பல காக்கா முட்டைகள் இங்கே பொறிக்காமலே உள்ளே அழுகி போய் கிடக்குது. அதை வந்து சமூகம் வந்து அதை வந்து பிரதிபலிக்கிறதில்ல, வரவேற்கிறதில்ல. அரசாங்கமும் அதுக்கு உண்டான எந்த இதுவும் எடுக்கிறதில்ல. எந்த அரசுகளுமே வந்து அந்த நல்ல திரைப்படங்களுக்கு வரதுக்கு உண்டான இதுவை வந்து வழிவகை கொடுக்கறதில்ல. இப்போ என்னென்னா, இப்போ அவர் சொன்னார் பாருங்கள், இப்போது ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிறான், இதெல்லாம் நம்ப முடியாது. நிச்சயமாக சினிமா நம்ப முடியாத விஷயங்கள் தான். ஆனால் எல்லார் மனதிலையும் வந்து ஒரு குற்றம் நடக்கும்போது தடுக்கணுங்கிற உள்ளுணர்வு எல்லாருக்கும் ஏற்படும், எல்லா மனிதனுக்கும் ஏற்படும். அவன் தான் மனிதனாக இருக்க முடியும். ஆனால் அவன் வந்து தன்னுடைய குடும்பம் இல்லை சுயநலம் இதெல்லாம் அவன் மனசில் வச்சுட்டு அதில் இப்போ ஒருத்தர் ரோட்டில் ஒரு தப்பு நடக்குதுன்னா போய் தட்டி கேட்கணும்னு தோணும். ஆனால் அவன் கேட்க மாட்டான், ஏன்னா பயம் இல்லை சுயநலம். ஆனால் கேட்கணுங்கிற உணர்வு எல்லாருக்கும் தோணும். அந்த உணர்வை ஒருத்தன் பிரதிபலிக்கும் போது அதை ஆதரிக்கிறான். இப்போ ஒரு படம், இப்போ அஜித் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் 100 பேர் அடிக்கிறான், படம் பார்க்காமல இருந்தாங்க, அதை தான் பார்க்குறாங்க. அதை அடிக்காமல் இன்னொரு படம் கமல்ஹாசன் எடுக்கிறார், ஹீரோ அடி வாங்குறாரு, அதுக்கு வரவேற்பு கம்மி. ஹீரோ 100 பேர் அடிக்கிறதுக்கு வரவேற்பு அதிகம். கமல் மாதிரி நடிகர்கள் நடித்தா கூட அவர் ஹீரோ வந்து ரியலிஸ்டிக்காக அவர் வந்து அடித்தா ஒரு 2 பேர் அடித்தா அவர் அடி வாங்க தான் செய்யணும். கத்தியால் குத்துனா கத்தி ஃபுல்லாக கிழிச்சிட்டு தான் படம் ஃபுல்லாக இருக்கார். அதை இவங்க வந்து வரவேற்பு இருக்குது. ஆனால் அந்த வரவேற்பு சைக்கலாஜிக்கலாக ஹீரோயிசத்தை விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் இப்போ படம் பார்க்குறாங்க.
அவங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வராங்க. மீதி பேர் இப்போ மீதி கருத்து சொன்ன எல்லாருமே வீட்டில் உட்காந்து படம் பார்க்கணும், காசு செலவு இல்லாமல் படம் பார்க்கணும், திருட்டு விசிலில் படம் பார்க்கணும்னு அவங்களுக்காக படம் எடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து 300 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து 3 படங்கள் தான் வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு 10 படங்கள் வந்து பரவாயில்லை, நோ லாஸ் நோ கெயின் இருந்திருக்கு. மீதி 291 படங்கள் வந்து நஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கு. அதில் வந்து நிச்சயமாக ஒரு 50 படங்கள் நல்ல படங்கள் இருக்குது. அந்த படங்களை இவங்களாம் வரவேற்கலை, ஆதரிக்கலை. அப்போ அந்த அழிவை நோக்கி தான் சினிமா போய்கிட்டு இருக்கும்.